Hi friends, welcome to our channel. நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்க கோல்டு ப்ராசஸ் சோப் என்னென்ன ஃப்ளேவர்ஸில் இருக்கோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்க கோல்டு ப்ராசஸ் சோப்ஸு. கோல்டு ப்ராசஸ்னால் சிபி மெத்தடு சோப்பு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது எம்என்பி சோப்புன்னு சொல்லியிருப்பேன். அது மெல்ட் அண்ட் போர் சோப்புன்னு சொல்லுவாங்க. அது சோப் பேஸு கடையில் வாங்கி அதுக்கு மேலே நம்ம ஃப்ளேவரு, எசென்ஷியல் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலெலாம் ஆட் பண்ணி செய்கிறது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே பண்ணுறது. ஆயிலு, காஸ்டிக் சோடா தேவையான பொருள் இதுக்கு மெயின் இது தான். ஆயிலு, காஸ்டிக் சோடா, அதுக்கு மேலே நம்ம என்ன ஃப்ளேவர் சோப்பு செய்ய போகிறோமோ அந்த ஃப்ளேவருக்கு ஃப்ரெஷ் ஜூஸு இல்லைனா ஹெர்பல் பவுடர் இதை ஆட் பண்ணி நம்ம செய்வோம். அவ்வளோதான். இப்போ கோல்டு ப்ராசஸ் சோப்பில் ஒவ்வொரு ஃப்ளேவராக நான் காமிக்கிறேன். இது ரெட் சாண்டல், சிவப்பு சந்தன சோப்பு. இது எல்லாமே நான் பிஹெச் டெஸ்ட் பண்ணது தான். எந்த சோப்புமே நான் செஞ்சு அதை கட் பண்ணும்போது நான் அப்போயே பிஹெச் டெஸ்ட்டு பண்ணிடுவேன். ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஃப்ளேவரும் செய்யும் போதே பிஹெச் டெஸ்ட் எடுத்து தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது ரெட் சாண்டல், சந்தனத்திலே சிவப்பு சந்தன சோப்பு. நான் காமிக்கிற ஒவ்வொரு சோப்புமே அடிஷ்னலாக நம்ம எந்த ஒரு கலருமே சேர்க்காதது. எல்லாமே அதிலிருந்து நம்ம செய்யும் போது நேச்சுரலாக என்ன கலர் வருதோ அதே கலர் தான். இப்போ ரெட் சாண்டல் அப்படிங்கிறது ரெட் கலரில் இருக்கும். அது காஸ்டிக் சோடா, ஆயிலு அது கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி கலரில் தான் நமக்கு கிடைக்கும். ப்ரௌன் கலர் மாதிரி தான் கிடைக்கும். இது ரெட் சாண்டலு. இது ஸ்கின்னை ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு, ஒரு லக்ஸரி லுக்கு ஸ்கின்னில் தர்றதுக்காக இந்த ரெட் சாண்டல் யூஸ் பண்ணுவாங்க. ரெட் சாண்டல் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம சோப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம். இது கேரட், பீட்ரூட்டு ரெண்டுமே சேர்த்தது. இதில் ஹெர்பல் பவுடர் போட்டிருக்கோம். கேரட் பவுடர், பீட்ரூட் பவுடர் போட்டு பண்ண சோப்பு இது. எந்த ஒரு கலருமே நம்ம யூஸ் பண்ணல. காஸ்டிக் சோடா ஒயிட்டாக இருக்கும். அது கூட நம்ம சேர்க்குற ஆயில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதோட நேச்சுரல் கலரில் இருக்கும். அது கூட கேரட் பவுடர், பீட்ரூட் பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்தது மஞ்சிஸ்தா சோப். எல்லாமே பிஹெச் டெஸ்ட் எடுத்தது தான். ஸ்கின்னு பிரைட்டன் ஆகிறதுக்கு கேரட், பீட்ரூட் சோப்பு. மஞ்சிஸ்தாவும் ஸ்கின் பிரைட்டனிங்க்கு தான். அது இல்லாமல் அந்த மங்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக ஸ்கின்ல மங்கு, ஃபேஸில் மங்கு மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மஞ்சிஸ்தா சோப் யூஸ் பண்ணலாம். இது முல்தானி மிட்டி. முல்தானி மிட்டி சோப்பு. இது மேலே நம்ம டிசைன் கொடுக்கறது தான். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது முல்தானி மிட்டி சோப்பு. இந்த 4 சோப்புமே இன்னும் பேக் பண்ணாதது. இதோட ப்ரைஸ் 75 வரும், 75 ருபீஸ் வரும். இதெல்லாம் நமக்கு 70 ருபீஸ் வரும். கிராம் 90 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் வரும். இது ஆவாரம்பூ பவுடர், ஹெர்பல் பவுடர் வச்சு செஞ்ச சோப்பு. இதுவும் ஃபேஸ் பிரைட்டனிங்க்கு. இதுவும் முல்தானி மிட்டியும் ஃபேஸ் பிரைட்டனிங்க்கு தான். இது குப்பை மேனி. குப்பை மேனி ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த குப்பை மேனி ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதுவும் 70 ருபீஸ் தான். ஆவாரையும் 70 ருபீஸ் தான். இது சார்கோல்.
சார்கோல் மட்டும் 80 ருபீஸ் வரும். இதில் வந்து நம்ம கயோலின் க்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சார்கோல் வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ண முடியாது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு மட்டுமே இந்த சார்கோல் சோப்பு. நார்மல் ஸ்கின் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து இந்த சோப்பை வந்து அவாய்ட் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சார்கோலோட வேலையே வந்து ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணுறது தான். ஆல்ரெடி ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து சார்கோல் சோப் யூஸ் பண்ணும்போது இன்னும் அது எக்ஸ்ட்ரீமாக வந்து ஸ்கின்னை ட்ரை பண்ணிடும். அதனால் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிடணும். இதோட ப்ரைஸ் மட்டும் 80 ருபீஸ் வரும். இதோட மேக்கிங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும். இது வந்து நலங்கு மாவு சோப்பு. நலங்கு மாவு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து pH டெஸ்டடு தான். பெரியவங்களும் நலங்கு மாவு சோப்பு யூஸ் பண்ணலாம். இது வெட்டிவேர் சோப்பு. இது எல்லாமே வந்து 70 ருபீஸ் தான். சார்கோல் மட்டும் 80, ரெட் சாண்டல், கேரட் பீட்ரூட்டு, மஞ்சிஸ்தா, முல்தானி மெட்டி, இந்த 4 சோப்பும் வந்து 75 ருபீஸ் வரும். வெட்டிவேர் வந்து உடம்புல இருக்க வியர்வை, துர்நாற்றம் அதெல்லாம் இல்லாமல் போக்குறதுக்கு இந்த வெட்டிவேர் சோப்பு யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வியர்வை ஸ்மெல்லே வந்து வெளியே தெரியாது. வியர்வையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதோட வேலை கிடையாது. வியர்வை வந்தால் தான் வந்து உடம்புல இருக்க கழிவு வந்து வெளியே வரும். ஆனால் அதில் இருக்க ஸ்மெல்லு வந்து வராமல் தடுக்கிறது தான் வெட்டிவேரோட வேலை. இது வந்து ஹெர்பல் சோப்பு. ஹெர்பல்னால் இது வந்து உள்ளே பாருங்கள், ஒன்று உள்ளே எல்லாமே கலராக இருக்கும் சோப்பு. இதோட மேக்கிங் வீடியோவும் நான் சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு சோப்பும் செய்யும் போது அதில் 1 kg மோல்டில் நம்ம ஊற்றிட்டு அது வந்து 100 கிராமுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். இந்த மாதிரி வேஸ்ட்டு பீஸு இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா அதுலேயே வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப இந்த மாதிரி பிசுறாக வரும். அது எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சதை எல்லாம் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எப்பவும் போல் எப்படி ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி செய்வோமோ அந்த ஃப்ளேவருக்கு பதிலாக அந்த கட் பண்ணி வச்ச பீஸை சேர்த்து செஞ்ச சோப்பு தான் இது. இதில் வந்து நான் காமிக்கிற எல்லா ஃப்ளேவருமே இதில் வந்து அடங்கியிருக்கும். அதனால் வந்து இதுக்கு ஹெர்பல்னு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் தனித்தனியாக நீங்கள் மஞ்சிஸ்தா, கேரட் பீட்ரூட்டு, ரெட் சாண்டல் அந்த மாதிரி சோப்பு வாங்குறீங்கல்ல, அந்த ஒவ்வொரு ஃப்ளேவரில் மீதியான தூள் எல்லாத்தையுமே நான் சேர்த்து இந்த சோப்பில் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா சோப்புமே கம்பைன் பண்ண மாதிரி இந்த சோப்பு. இதுவும் வந்து 70 ருபீஸ் தான். அடுத்தது பொட்டேட்டோ. ஸ்கின்னோட டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கருவளையம், ஃபேஸில் இருக்க நெத்தியிலலாம் ஒரு சிலருக்கு வந்து வெயிலில் அடிக்கடி போகிறதுனால டேன் ஆயிரும், அதாவது கருத்து போயிடும் நெத்தி. அப்புறம் கழுத்தை சுற்றி இருக்க கருப்பு, இது எல்லாமே வந்து இந்த சோப்பு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே கிளியர் ஆயிரும். பொட்டேட்டோ வந்து நான் எம்என்பி சோப்லேயும் சொல்லியிருப்பேன். இப்போ சிபிலையும் வந்து நான் சொல்கிறேன், சன் டேன் ரிமூவலுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு சோப்பு. இதோட மேக்கிங் வீடியோவும் நான் சேனலில் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நான் அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போடுறேனோ அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அடுத்தடுத்த ஃப்ளேவர் சோப்ஸ் நான் போடும்போது உங்களுக்கு வந்து நான் ப்ரீவியஸாக எந்த சோப்பு எந்தெந்த ஆயில் மெஷர்மெண்ட்டில் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் இருக்கும். அடுத்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இருக்க டவுட் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். டவுட்டோடவே வந்து சோப்பு செய்யாதீங்க, டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர் சோப்புமே நீங்களுமே வீட்டில் செய்யலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து வாங்கிக்கிறதா இருந்தாலும் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. எந்த ஃப்ளேவர் சோப்பு வேணாலும் வாங்கிக்கோங்க. இந்த சார்கோல் மட்டும் 80 ருபீஸ் வரும், மற்றது எல்லாமே வந்து 70 ருபீஸ் வரும். அதாவது இந்த முல்தானி மெட்டி, கேரட் பீட்ரூட்டு, ரெட் சாண்டலு, மஞ்சிஸ்தா இது எல்லாமே வந்து 75 ருபீஸ் வரும். 70லேருந்து 80 வரைக்கும் தான் நம்மக்கிட்ட சோப் மேக்ஸிமம் ரேட்டே இருக்குது. நீங்கள் வெளியே போய் ரேட்டை செக் பண்ணிவிட்டு கூட நம்மக்கிட்ட வாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.